வச்சு நட்டி குத்தி அதை ஒட்டில் போட்டு நம்ம வாட்டில் போட்டு குத்தி அதை புடைச்சி அந்த அரிசியை போட்டு தோறு பொங்குவோம். அதை போல் இப்போ எவ்வளோக்கு நெல் தெரியுமா? நெல்லே தெரியாது, நெல்லெண்ணே தெரியாது. அவன் எங்கேயோ போட்டு அவிச்சு எங்கேயோ கொண்டு வராங்க. பயில அறுத்த போனால் அறுத்த கண்டி கொண்டு போனோம், பயிலுக்கு கண்டி கொண்டு போனோம். ஆனால் பட்டரியெல்லாம் ஓடி போனோம். பட்டரியெல்லாம் எத்தனை பட்டரிகள் அறுத்துருக்கா? நீ அங்கே கண்டி கொண்டு போயாச்சுன்னா எத்தனை பட்டரியெல்லாம் அறுத்து போட்டிருக்கா? இப்போமே கண்டி கொண்டு வந்தாச்சா நீ காப்பாங்க கூழோட்டி மாதிரி அப்படி கொண்டு போய் அதை அப்படி அறுத்து கொண்டு வந்து அவிச்சி நடத்தி குத்தி அப்படி பார்ப்போங்க. இப்போ யாரையும் நெல் அவிச்ச கூட தெரியாது. தென்னை ஒரு உலகத்துக்கு போட தெரியாது. எங்கள் வீட்டில் கடவுளானா நாங்கள் 3 வரி குத்துவோம். ஒரு இடத்துல 3 வரி வரல 3 வரி போடுவோம். எப்படி போட முடியும்? 2 வரி போடுவோம். நாங்கள் 3 வரி போட்டிருக்கோம். எங்கள் அண்ணன், நான், எங்கள் அம்மா 3 வரி போட்டு குத்திருக்கோம். கடவுளானா 3 வரி சும்மா போடலாம் போட்டிருக்கோம். வாட்டிலன்னா 4 வரி போட்டு குத்தலாம். எப்போ நெல் வாடு உண்டு, நல்ல பெரிய வாடு உண்டு. நெல் 4 மணிக்கா நெல் அதில் போட்டு துவைச்சிடலாம். துவைச்சி மறுக்கி படத்தை எடுக்கலாம். இப்போ சென்னை ஒரு அரிப்படத்தை தெரியும், ஒருத்தருக்கு ஒரு அரிசி படத்தை தெரியும். இலக்கி அடிச்சாக படத்தை எங்கே தெரியும்? ஒரு அரிப்படத்தை தெரியும், நெல்லை ஊற்றி விட்ட தெரியுமா? ஒன்றும் தெரியாது. பழைய காலத்து சாப்பாடு கிழங்கு அவிச்சு அதுக்கு கூட மந்தி மிளகாய் போட்டு கூட்டு வச்சா அது எப்படி இருக்கும்? கிழங்கு அவிச்சா அந்த கிழங்குல உள்ள பிறந்தான் இந்த காலத்தில் கிழங்கு எப்படி இருக்கும்? காலனாக மீன் வாங்கினா ஒரு சட்டி மீன் இருக்கும். கிழங்கு மீன் அதான் பழைய காலத்தில் கிழங்கு மீன் கருப்பட்டி. அவ்வளோ பயணி கருப்பட்டி கிழங்கு மீன் பயணி கருப்பட்டி 4 சாமானம் திண்டியாளுக பிறந்தான். இப்போ இன்னைக்கு நான் ரேஷன் கடைக்கு அந்த கடைகளுக்கு போனால் பாட்டியை பாரு அந்த காலம் தின்னதான் கருப்பட்டியை காய்ச்சான் தின்ன பிறந்தான் அந்த பாட்டி. அதான் கம்பெனிக்காலம் நான் பாட்டி பழைய காலத்து சாப்பாடு தான் பாட்டி. இன்னைக்கு டீச்சர் தான் நடக்க உங்கள் ஐடியாவில் நாங்கள் இருப்போம்மா பாட்டி? இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. இல்லை அரைக்கில கிழங்குனாலும் அவிச்சிட்டு இருந்துங்க மக்கா இருக்க ஒன்றும் இல்லை. கிழங்கு மீன் கருப்பட்டி. அதுவும் இல்லாமல் இப்போ போடக்கூடிய விவசாயம் உரம் அவ்வளோ முந்தி என்ன நிலக்கடலை பின்னாடி பண்ணி காட்டான் பண்ணிடலாம். அது இதெல்லாம் போடுற சாணி எந்த வீட்டுல பார்த்தாலும் சாணி மாடு கிடக்கும்ல, சாணி இருந்தால் போட்டு எல்லா மாடி வர ஒரு கதிரி கொலை போல இப்படிலாம் கிடக்கும். ஒரு கதிரி கொலை உருவினாலே ஒரு திறங்க நெல்லுது. இப்போ எந்தெந்த படத்தோட எங்கேயாலும் ஒரு பக்கம் வேக்காடு தெரியும், அவ்வளோதான். அதெல்லாம் கோடியெல்லாம் வேக்காடு. பழைய காலத்தில் சூடடிக்கே விடிய காலம் உடம்பு விடுவாங்களா? 2 மணிக்கே வந்து எழுப்பாக்குறது சூடடிக்க போடுறது. இந்த தங்க பொருள் அறுக்க போடுறதும் 2 மணி 12 மணிக்கு 1 மணிக்கு கூப்பிடாரு கூட விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே போய் அறுத்த எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன இடம் சாட்டுக்கிடணும். சுத்தோடினா எங்கேருந்து சாட்டுக்கிடணும்? செட்டியார் பட்டோ புளிவு பட்டோ இங்கே எல்லாம் கண்டி கொண்டு போவோம். நாங்கள் இந்த காலம் பெரியவங்களாம் கண்டுபிடிக்க முடியாதா? அதெல்லாம் பழைய காலம் வயல் நடுவது களை பறிக்கிறது. நானும் நட போயிருக்கேன், களை பறிக்க போயிருக்கேன். பிள்ளை நல்ல களை பறிக்க நடுக்கெல்லாம் போயிருக்கேன். அதாவது வேப்பம் புண்ணாக்கு தானே முந்தி உரம். வேப்பம் புண்ணாக்கு அது நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போ அப்படி இல்லை இல்லையா? அப்போ விடக்கூடிய உரம் என்ன போடுறா? மிக்கனா என்னையாவோ இந்த ரேஷன் கடையில் வர்றது தானே போடுறாங்க. வாழைகளுக்கு அதான் வச்சாவ. வாழைகளுக்கு கொன்ன பிள்ளையெல்லாம் வெட்டி தரட்டி வாழை முட்டெல்லாம் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கும்? இப்போ அப்படி ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் எல்லாம் மண்ணும் கெட்டு மனுஷன் கெட்டு மண்ணோட பருவமும் கெட்டு போயிட்டு அதே மாதிரி அதை அதில் விளையக்கூடிய பொருளை சாப்பிடக்கூடிய நம்மளோட இதுவும் போயிட்டு ஆரோக்கியமே போயிட்டு. பழைய காலத்தில் சாப்பாடு தான் சாப்பாடு. சாப்பிட்டா சம்மந்தக்காரனா சில நேரம் எங்கள் மாமியார் கூட தர்மணி இந்த பாரம் என்ன இருக்கு மாமி? பயணி இப்போ பயணி எங்கே இருக்குது பெரியம்மா? பயணி ரோட்டுக்கரையில் பாட்டிலில் இருக்கா? என்ன பயணி? பயணி இல்லை, சீனி மாவை என்ன காய்ச்சாண்டாங்க அளவு போட்டு கொண்டு வருவாங்க. தெரியாம என்னத்தை போடு அவ்வளோ தெரியல. கொடுப்பாங்க மாமியார் கொடுப்பாங்க. இப்போ என்ன சாப்பாடு நஞ்சு
அந்த காலம் ஆட்டோரில் போட்டு தோட்டையும் இட்லிக்கு மாவு இருக்கும் போட்டு மாவு ஊற்றுவோம். இப்போ எங்கள் முச்சிலாட்டி தானே ஆரம்பிச்சோம். மாவு அரைக்கணும் 6 காப்பை அரைச்சி போட்டாலும் அந்த முச்சியில் போட்டு தானே அரைச்சாவா. அதான் வேலை செய்யக்க தெரியாது, செய்துக்கிட்டே மாட்டாங்க. ஆட்டோட்டில் இல்லாம எல்லா வீட்டுகளிலும் ஒரு அம்மி குழாய் கிடக்கு, அந்த ஆளையாக கிடக்கு, திரும்ப அரிசி அப்படியே கிடக்கு. ஒருத்தருக்கு ஆட்டோரில் அம்மியை குழாயே ஒருத்தருக்குமே வேண்டாம், அப்படி இட்டுன்னு மாட்டாங்க ஒருத்தர். அதான் மழை காலத்து குழாயெல்லாம் தெரிஞ்சது ஆள்வா. ஆனால் கண்டியா இப்போ தான் பழைய காலத்து ஆள் தான். ஐயோ சாப்பாடு தான் சாப்பாடு. ஆனால் சோறுனரே கிடைக்காது, சோறுனரே கிடைக்காது. கிழங்கும் மீனும் தான் கிடமா கிடக்கும். சில வீட்டுல சோறுனரே கிடைக்காது. ஆனால் நெல் விட்டு விடுவாங்க இல்லை, பொட்ட பிள்ளைகள் நெல்லை விட்டு விடுவாங்க இல்லை. கிழங்கு மீன் தான் கூடுது. போடுங்க கிழங்கு மீன் கரும்பி தக்க மாங்காயெல்லாம் எவ்வளோ கிடக்கும். இப்போ எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு கப்பை மாம்பழம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ அடையாளத்திலே பார்த்தாங்க, எங்கேயோ கொண்டு வச்சாங்க. மாம்பழத்துக்கு ஆகுமா? ஒன்றுக்குமே ஆகாது. மாம்பழம் ஒரு ருசி இருக்குவா இல்லை. நம்ம அந்த காலத்துல மாம்பழம் தான் இப்போ என்ன